விடுதலை புலிகளுக்கு சொந்தமான மிகப்பெரிய ஒரு பதுங்கு குழி அது புதுக்குடியிருப்பு பகுதியில் இருக்கிறது. அதனை தோண்டி அதனை ஆய்வு செய்கின்ற பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எதற்காக இந்த பதுங்கு குழி தோண்டப்படுகிறது, இதற்கு பின்னால் இருக்கிற கதை என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அதோட இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், செயற்கை நுண்ணறிவு இருக்குத்தானே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது இந்த விடுதலை புலிகளுடைய பதுங்கு குழிகள் சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன அந்த தகவல், அந்த தகவல் உண்மையா பொய்யா என்ன என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் மிகவும் பயங்கரமான 2 பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபர்கள் மலேசியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுடன் சம்பந்தப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைதுகள் குறித்தும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதி 8ஆம் வட்டார பகுதி. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனியாருக்கு சொந்தமான 10 ஏக்கர் காணி, புதுக்குடியிருப்பு மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 ஏக்கர் காணியில் விடுதலை புலிகள் காலத்தில் மிகப்பெரிய ஒரு பதுங்கு குழி 20 அடி ஆழத்தில் மிக பிரம்மாண்டமான மிகவும் பாதுகாப்பான ஒரு பதுங்கு குழி ஒன்று அமைக்கப்பட்டிருந்ததாம். அதில் தான் தலைவருக்கும் தளபதிகளுக்கும் இடையிலான சந்திப்புகள் அடிக்கடி நடைபெறுவதாகவும் முக்கியமான சந்தர்ப்பங்களில் முக்கியமான கூட்டங்கள் எல்லாம் அதில் நடந்திருக்கு என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பதுங்கு குழியை மிக பிரம்மாண்டமான பதுங்கு குழியை இப்ப துப்புரவு செய்து நேற்றில் இருந்து அதனை தோண்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்று போய் எல்லாம் பார்த்து துப்புரவு செய்யப்பட்டது. இன்று முதல் அதனை தோண்டி எடுக்கின்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த பதுங்கு குழி இப்பொழுது 16 வருடங்கள் கழித்து தோண்டப்படுது என்று சொன்னா, அந்த தனியார் காணி உரிமையாளர் இருக்கிறது தானே, அந்த உரிமையாளருக்கே தெரியாமல் யாரோ ஒரு சிலர் அடிக்கடி அங்க இயக்கத்தினுடைய தங்கம் இருக்குது, அதுக்கு ஏதோ பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி, முக்கியமான சொத்துக்கள் எல்லாம் இருக்கு என்று சொல்லி அதை களவா தோன்றதுக்கு முயற்சி செய்தவையாம். ஏன்னு சொன்னா, நீங்க இதுக்கு முதலும் கேள்விப்பட்டிருப்பீங்கள், நாட்டினுடைய பல பகுதிகளில் புதுக்குடியிருப்பில் மட்டுமில்லாமல் கிளிநொச்சி, மன்னார், வவுனியா போன்ற பல இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த காலங்களில் நிறைய பேர் குழுவா போயிட்டு நிலத்தை தோன்றதும் ஆய்வுகள் செய்கிறதும் அந்த நிலத்துக்கள் இருக்கக்கூடிய பொருட்களை டிடெக்ட் பண்ணக்கூடிய கருவிகளை கொண்டு அதில் இராணுவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, போலீஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. எனவே அப்படியானவர்கள் கடந்த காலங்களில் நிறைய இடங்களில் தோண்டி தோண்டி அங்கங்க ஓட்ட போட்டது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ முயற்சிகள் எல்லாம் செய்து இதுவரைக்கும் அவர்களால் ஒரு தங்கத்தை கூட எடுக்க முடியல. இருந்தாலும் அந்த நினைக்கிறேன் தென்னிலங்கை பகுதியில் இப்படியான ஒரு கட்டுக்கதைகள் பயங்கரமாக உலாவது போல நடக்குது. நீங்கள் வடக்கு கிழக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி புலிகளினுடைய புதையல் நிறைய இருக்குது, அங்கே போனால் புதையல் எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் இந்த பழைய கால அம்புலிமாமா கதைகளில் படிப்போம் தானே. இந்த தீவுக்கு போய் 7 மலை 7 கடல் தாண்டி போனால் அங்கே ஒரு குகை இருக்குமா, அந்த குகைக்குள்ளே போனால் பொண்ணும் பொருளும் குவிஞ்சு போயிருக்குமாம், அதை எடுத்தால் பெரிய கோடீஸ்வரராக வரலாமாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த கதையெல்லாம் அங்கே உலாவது போல நடக்கு. ஏன்னு சொன்னால் அடிக்கடி இந்த தங்கம் தோன்றும் சொல்லி ஒவ்வொருத்தராக வெளிக்கிட்டு வந்தபடி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்குடியிருப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட காணியில் போயிட்டு அந்த பதுங்கு குழியினுடைய அந்த நுழைவாயில் பகுதி இருக்கு தானே, அது ஏற்கனவே மூடப்பட்டிருந்ததாம். அப்போ அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பதுங்கு குழி இருக்குன்னு சொல்லி யாருக்குமே பெருசாக தெரியவும் மாட்டுது, அதை யாரும் பெருசாக கணக்கெடுக்கவும் இல்லை. ஆனால் அந்த தங்கம் தோன்றாக்கள் எப்படியோ கேள்விப்பட்டு அங்கே தோண்ட ஆரம்பித்தோடனே அந்த வீட்டுக்காரர் டென்ஷன் ஆகி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் போலீஸ் அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தான் இப்போ இந்த குறிப்பிட்ட அந்த பதுங்கு குழி தோண்டி எடுக்கப்படுது. இப்போ என்ன பிரச்சனை சொன்னா, இந்த பதுங்கு குழி தோண்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஆனா என்ன செய்ய போயினோம்னு தெரியல. சும்மா இருக்க தோண்டி எல்லாம் கிளீன் பண்ணி பார்த்துட்டு உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு போட்டு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிச்சு போட்டு அப்படியே விட போயிடுமா அல்லது அதை இடிக்க போயிடுமான்னு தெரியல. ஏன்னு சொன்னா இப்படியான இதுகள் ஒரு நினைவு சின்னமாக வைக்கலாம். ஏன்னு சொன்னா இதை அழிக்காம அப்படியே வச்சிருந்தா நிறைய சுற்றுலா பயணிகள் பார்ப்பினோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சின்னமாக ஒரு நினைவு சின்னமாக அது இருக்கும். அது அப்படியே இருக்கிறதா நல்லம். ஆனா என்ன விதமான முடிவுகள் எடுக்க போயிடும் என்று சொல்லி தெரியல. அதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதோட இயக்கத்தால் அமைக்கப்படுற இந்த பதுங்கு குழிகள், இந்த பங்கர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா மிகவும் பாதுகாப்பானவை, மிகவும் தட்டிப்பான சுவர் மற்றும் பாதுகாப்பான கதவுகள் என்று சொல்லி சகல விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடைய தான் அது அமைக்கப்படும். அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள தேவையான வசதிகள் இருக்கும். இப்ப தலைவர் தளபதிகள் சந்திக்க போயிடும் என்று சொன்னா அதுக்கு தேவையான வசதிகள், மற்றது ஆயுதங்களை வச்சுக்கிறதுக்கான இடங்கள் மற்றும் திட்டமிடல் அறை என்று சொல்லி பலவிதமான வசதிகள் உள்ளுக்கு இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா வேற எந்தெந்த இடங்கள் எல்லாம் இப்படியான பதுங்கு குழிகள் மீட்கப்பட்ட சொல்லி ஒரு பட்டியல் ஒன்று இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா
பளை பகுதியில் இருக்கக்கூடிய அரசர் கேணி என்ற இடத்துல வந்து இது போன்ற ஒரு பதுங்கு குழி ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே போல யாழ்ப்பாணத்தில் உடுப்பிட்டி பகுதியிலும் இப்படியான ஒரு பங்கர் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அதே போல மன்னார் அடம்பன் பகுதியிலும் இது போன்ற ஒரு பதுங்கு குழி பெண் புலிகளுக்கு சொந்தமான ஒரு பதுங்கு குழி இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இவை இணையதளத்தில் கிடைத்த தகவல்கள். அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு தகவல், செயற்கை நுண்ணறிவால வழங்கப்பட்ட தகவல். இந்த தகவல் உண்மையா பொய்யா என்பதை இது சம்பந்தமான விவரங்கள் தெரிந்தவர்கள் நீங்க வந்து கீழே கமெண்ட்ஸ்ல போடலாம். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஏன்னு சொன்னா அந்த செயற்கை நுண்ணறிவிட்ட நான் கேட்டேன், நான் இயக்கத்தினுடைய பதுங்கு குழிகள் சம்பந்தமாக என்னென்ன தகவல்கள் எல்லாம் தெரியுமோ அவ்வளோத்தையும் சொல்லி அப்ப அது நிறைய தகவல்கள் சொன்னது. அதுல ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கேன் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் அனுராதபுரத்தில் வந்து எல்லாளன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த எல்லாளன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அனுராதபுரம் விமானப்படை தளத்துக்கு அருகில் விடுதலை புலிகள் ஒரு பதுங்கு குழி ஒன்றை அமைத்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், எல்லாளன் நடவடிக்கையின் போது இத்தளத்தில் புலிகளின் பதுங்கு குழிகள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொல்லி செயற்கை நுண்ணறிவு ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்குது. எல்லாளன் நடவடிக்கையின் போது விடுதலை புலிகளினுடைய பதுங்கு குழிகள் அனுராதபுரம் விமானப்படை தளத்துக்கு அருகில் இருந்ததாக. இந்த தகவல் எத்தனை சதவீதம் உண்மையானது என்று சொல்லி என்னால் உறுதிப்படுத்த முடியலை. எனவே இது சம்பந்தமான தகவல்கள் தெரிந்தவர்கள் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் போடலாம். இப்போ என்ன பிரச்சனை சொன்னால், செயற்கை நுண்ணறிவுக்கு இந்த தகவல் எப்படி தெரிய வரும் என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும் இணையதளங்களில் வந்து நிறைய செய்திகள் வந்துருக்குது, செய்திகள் ஆய்வுகள் கட்டுரைகள் என்று சொல்லி வந்துருக்குது ஒரு பக்கம். அதோட சமூக வலைத்தளங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபேஸ்புக்காக இருக்கலாம் அல்லது மற்ற சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போல நிறைய தகவல்கள் வந்து பகிரப்படுது. எனவே செயற்கை நுண்ணறிவிட்ட வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது என்ன செய்யும்னு சொன்னால், உடனடியாக ஒரு மைக்ரோ செகண்டுக்குள்ள வந்து எல்லா இடமும் சுற்றி பார்க்கும். சகல இணையதளங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லி எல்லா இடமும் மிக வேகமாக ஒரு ஆய்வு செய்து உடனடியாக தகவல்களை அங்கிருந்து பொறுக்கி எங்களுக்கு தெரியும். நாங்கள் கேட்கிற தகவல் எங்களுக்கு தெரியும். இதுதான் செயற்கை நுண்ணறிவின் வேலை. எனவே இப்படியான ஒரு தகவல் செயற்கை நுண்ணறிவுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, இதே தகவல் ஏற்கனவே வேறொரு இணையதளத்திலேயோ சமூக வலைத்தளத்திலேயோ எங்கேயோ இடத்துல வந்து எழுதப்பட்டிருக்கணும். அதாவது இந்த இணைய வெளியில இந்த தகவல் இருக்கணும். அதனால தான் இந்த செயற்கை நுண்ணறிவு இப்படியான ஒரு தகவலை சொல்லி இருக்குது. எனவே இந்த தகவலை வந்து 100% உறுதிப்படுத்த முடியல. இருந்தாலும் அனுராதபுரம் படைத்தளத்துக்கு அருகில் எல்லாளன் நடவடிக்கையின் போது விடுதலை புலிகளின் பதுங்கு குழிகள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொல்லி செயற்கை நுண்ணறிவு ஒரு அதிர்ச்சியான செய்தி என்று தான் சொல்லலாம். அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை தந்திருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தால் தேடப்படுகின்ற பாதாள உலக குழுவைச் சேர்ந்த மிக முக்கியமான பயங்கரமான 2 பாதாள உலக குழு நபர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மலேசியாவில் வைத்து. அவர்களுடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டதுதான் கெஹல் பத்ர பத்மே என்று சொல்லி, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான். அதோட வந்து கொமோண்டோ சலிந்து என்று சொல்லி இந்த 2 பேருடைய பேரும் வந்து இப்போ கொஞ்ச காலமாக ஊடகங்களில் அடிபட்டு கொண்டே இருந்தது. ஏனென்று சொன்னால், கணேமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலையை இவர்கள் தான் திட்டமிட்டிருந்தார்கள். இவர்களுடைய நேரடி வழிநடத்தலின் கீழ் தான் அது நடந்தது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், கணேமுல்ல சஞ்சீவவுக்கும் இந்த கெஹல் பத்ர பத்மே என்று சொல்லப்படுற நபருக்கும் இடையில வந்து நீண்ட காலமாக பிணக்குகள் இருந்து கொண்டே இருந்தது. எனவே அதன் காரணமாக அவரால் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கெஹல் பத்ர பத்மே என்று சொல்லப்படுற நபருடைய ஏற்பாட்டின் பேரில் கொமோண்டோ சலிந்துவினுடைய நேரடி வழிநடத்தல வந்து செவ்வந்தி மற்றும் ஏனையவர்கள் சேர்ந்து அந்த படுகொலையை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதோட அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இவர்கள் தொலைபேசியில் கதைச்சிருக்கிறார்கள். செவ்வந்தியும் மற்ற கைது செய்யப்பட்ட டில்ஷானும் வந்து தொலைபேசியில் கதைச்சது இந்த குறிப்பிட்ட நபரோட தொலைபேசியில் உரையாடி கொண்டதாக, கொமோண்டோ சலிந்துவோட நேரடி தொலைபேசி உரையாடல இருந்ததாக சொல்லப்படுது. அப்படியான தகவல்கள் எல்லாம் வெளிவந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், செவ்வந்தி காணாமல் போயிருக்கிறார், டில்ஷான் வந்து சிறைக்குள்ள இருக்கிறார். இப்படியான ஒரு பின்னணியில் வந்து இந்த கணேமுல்ல சஞ்சீவனுடைய கொலை சம்பவம் நடக்கக்குள்ள இந்த 2 பேரும் வந்து துபாயில் இருந்திருக்கணும். பிறகு துபாயில் இருந்தால் பிரச்சனை என்று சொல்லி போட்டு தாங்கள் கைது செய்யப்படுவோம் என்று போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் மலேசியாவுக்கு போயிருக்கணும். இப்போ வந்து மலேசியா போலீசார் நேற்று இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். நேற்று அவர்களை கைது செய்தது மட்டுமில்லாமல் பிறகு இன்றைக்கு வந்து அவர்களுடன் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணினுடைய குழந்தையையும் வந்து கைது செய்திருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கும் கெஹல் பத்ர பத்மேக்கும் வந்து நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த முக்கியமான நபர். அவர் இப்போ சிறைக்குள்ள இருக்கிறார். அவருடைய பேர் தான் வந்து கரக்கட்டா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அவருடைய மனைவிதானாம் இவர். அவரும் வந்து மலேசியாவில் இருந்த நேரத்தில் வந்து இப்பொழுது மலேசிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டார்.
செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் இன்டர்போலினுடைய சம்பந்தமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் துபாயிலிருந்து வெளிக்கிட்டு மலேசியாவுக்கு போனது இலங்கை புலனாய்வு பிரிவுக்கு ஏற்கனவே தெரியும். அவர்கள் அவதானித்துக் கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே துபாயிலிருந்து மலேசியா போகும் வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு மலேசியா போலீசுக்கு தகவல் கொடுத்திருப்பினோட ஆக்கள் வெளியிடம் புடியுங்கன்னு சொல்லி எனவே இப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் இன்டர்போலினுடைய சம்பந்தம் இருக்கிறது. அப்ப அடுத்ததாக இன்டர்போல் என்ன செய்யும் என்று சொன்னா ஒரு சில விசாரணைகளை முன்னெடுத்துட்டு அதுக்கு பிறகு குறிப்பிட்ட இந்த நபர்கள் எல்லோரையும் இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கிற பெரும்பாலான பாதாள உலக குழுக்கள் கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார். தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவர்களும் மிக விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னா இந்த மாதிரியான ஆட்களை அங்கிருந்து கொண்டு விசாரணை நடத்தி பிறகு அவர்களை சிறைச்சாலையில வச்சு அடைச்சு பிறகு அவர்களுக்கு ஏராளமான பாதுகாப்பை கொடுத்து அதிலேயே நிறைய காசை இலங்கை அரசாங்கம் செலவழிக்க வேண்டி வரும். எப்படி இருந்த போதிலும் கூட இந்த பயங்கரமான 2 பாதாள உலக குழுவை சேர்ந்த நபர்களும் மிக விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என சொல்லப்படுகிறது. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.